ஹாய் ஹலோ வெல்கம் டு ரவண பவச யூடியூப் சேனல். நான் உங்கள் சுபாஷ். நான் உங்கள் மணிகண்டன். நேவேத்திய பதிவில் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பது சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு சித்திரகுப்தனுக்கு மிகவும் பிடித்த கோதுமை ரவா பாயசம் செய்வது எப்படி என்று திருமதி காயத்ரி வெங்கட்ராமன் விளக்க இருக்காங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். வணக்கம், நான் காயத்ரி வெங்கட்ராமன். வர வெள்ளிக்கிழமை 5ஆம் தேதி சித்ரா பௌர்ணமி முன்னிட்டு சித்திரகுப்தனுக்கு விசேஷமான கோதுமை ரவா பாயசம் செஞ்சு காட்ட போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இதால் 1 டம்ளர் கோதுமை ரவை எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு 2 டம்ளர் நாட்டு சர்க்கரை, பால் 1 டம்ளர், முந்திரி பருப்பு கொஞ்சம், நெய், தேவையான அளவு ஏலக்காய். முதல்ல நம்ம நெய்யை விட்டு முந்திரி பருப்பை வறுத்துடலாம். கொஞ்சம் நெய் விட்டுப்போம். நெய் சூடாகட்டும். இப்போ முந்திரி பருப்பு சேர்த்துடலாம். செவந்தெடுத்து எடுத்துடலாம். இதே நெய்யில் கோதுமை ரவையை கொஞ்சம் நேரம் சிகப்பாக வறுத்துக்கும். கொஞ்சம் சூடு பருக்க வறுத்துக்கும். நெய்யோடு சேர்ந்து கோதுமை ரவை வாசனை வருது. ஆஃப் பண்ணிடலாம். இப்போ அடுப்பை பற்ற வச்சுட்டு நம்ம குக்கரில் தான் இந்த கோதுமை ரவையை வேக வைக்க போகிறோம். டம்ளர் கோதுமை ரவைக்கு 3 டம்ளர் வாட்டர் சேர்த்துக்கிறேன். இந்த ரவையை இதில் சேர்த்துருவோம். பிளேட் போட்டு மூடி 3 விசில் வர வரைக்கும், 3 விசில் வந்தோன்னா ஆஃப் பண்ணுவோம். வெயிட் போட்டுடலாம். வெயிட் பண்ணுவோம். மூணு விசில் ஆகிடுத்து. ஆஃப் பண்ணிடலாம். ப்ரெஷர் அடங்கட்டும், பார்க்கலாம். ப்ரெஷர் அடங்கிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக வந்திருக்கு. வெளில எடுத்துருவோம். பாலை விட்டுருந்துடலாம். பாலோட சேர்த்து கொதிக்கட்ட 1 நிமிஷம். இப்போ நாட்டு சர்க்கரை சேர்த்துடலாம். நாட்டு சர்க்கரை போட்டோன்னே கொஞ்சம் இலகலாக இருக்கும். ஒரு 5 to 10 மினிட்ஸ் கொதிக்கட்டும். இதுலேயே தேங்காய் பால் வேணாலும் அரைச்சி நீங்கள் ஆட் பண்ணி கலந்துக்கலாம். இப்போ ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஏலக்காய், முந்திரி ஆட் பண்ணிடலாம். சித்திரகுப்தனுக்கு எங்கள் மாமியாரில் சித்திரகுப்த பூஜை பண்ணி இந்த கோதுமை ரவை பாயசம் தான் நைவேத்தியம் பண்ணுவார். நீங்களும் இதேமாதிரி செஞ்சு நைவேத்தியம் பண்ணுங்க. நீங்களும் இதேமாரி சித்திரகுப்தனுக்கு கோதுமை ரவை பாயசம் செஞ்சு சித்திரகுப்தனோட அருளை பெறுங்க.